என்ன கியூல நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கியூ. என்ன வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல, வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேளுடா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேளுடா. டேய் வேணாம்டா. வாங்க. போய் நில்லுங்க. அண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல, தெரியலையா? நாங்க இழிச்ச வாங்கலாம். ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன? எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய் இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மண்ட. அண்ணே அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கிட்டேன். அண்ணே உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? ஓ பேசாம வரமாட்டியா? போயா படா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? பேர் என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன தியாகிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கெல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சிங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலைய கிட்ட என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா? அவன் இவன் பேசியிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. என்னடி இது அதிசயமா இருக்கு? உங்க வீட்டுல எடுக்கிறதுக்கெல்லாம் வேலைக்கு ஆளுங்க இருப்பாங்க, நீ குடமும் கைமா தண்ணி எடுக்க புறப்பட்டுட்ட. வீட்டுக்கு தண்ணி எடுக்க இல்லடி, ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து மலையில இருக்கிற முருகன் கோயில் படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி கும்பிடுறதா வேண்டியிருக்கேன். அதுக்குதான். அவ்வளவு படிக்கணுக்குமா? உன்னால முடியுமா? எதுக்குடி இப்படி எல்லாம் வேண்டிக்கிற? மனம் போல மாங்கல்யம் அமையணும்னா மலைச்சு நின்னா முடியுமா? அந்த தெய்வத்தை நம்பிட்டேன். தெய்வம் தான் எனக்கு துணை. கூட கொஞ்சம் வா. எதுக்குமா? வாண்ணே, வந்து பாரு. எங்க? என்கிட்ட எதுவும் கேட்காத.
சா 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 சமகமகா சகசனி சா 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 சமகமகா நினி சகா சமகமகா சனி சமகமக மக மக மதனி நினி சகத நினி சகா சகசனி சனி ததனி நினி ததனி நி தனி தனி சக நினி சத நினி சகா சகசனி சனி ததனி நினி ததனி நி தனி தனி சக கானா சமாமகா கானா சகமகா கானா சமாமகா கானா சகமகா இன்னைக்கு நீ தலை குனிஞ்சு நிக்கிற, நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் முன்னாலே நான் தானே தலை குனிஞ்சு நிக்கிறோம். அன்னைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது நீ நினைச்சதெல்லாம் பலிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண. அது எதுக்குத்தானா? வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வச்சிட்டியே. சந்தோஷமா இரு. உங்க ஆத்தா உன்னை பெத்து போட்டு போனப்போ எனக்கு சின்ன வயசுதான். ஊர்ல உள்ள எல்லாருமா சேர்ந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்தினாங்க. ஏன் பண்ணிக்கல? உனக்காகத்தான். வர உன்னை பாசமா பாத்துக்குவாளோ மாட்டாளோன்னு தான். அப்படிப்பட்ட என்ன விட அவன் வசதியா போயிட்டானா? யாருமா அவன்? நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கை நீட்டி கூலி வாங்கணுவேன். மேடை போட்டு என்ன திட்டி கேவலப்படுத்தி பாட்டு பாடுறவன். அவன் மேல நீ ஆசைப்படுற. வர ஆத்திரத்துக்கு உன்னை அடிக்க கூட கை வரலம்மா. இன்னும் உன்னை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கம்மா. வேற ஒரு அப்பனா இருந்தா இன்னும் வெட்டி கூறு போட்டிருப்பான். இத பாரு, உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியல. கோபம் வராது, வந்துச்சு நடக்கிறதே வேற. Sergeant, go and catch. Good. Come on. சும்மா இருங்கண்ணே. Come quick. Quick. Go and catch it. என்ன அறிவு? பிஸ்கட்டை போட தலைவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கிற. வா. அப்படியே இருக்கு. அதுக்குல்லண்ணே, நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ணே நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் படைக்கிறேன். வேண்டாம். டேய், நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுன்னு நான் மாட்டிக்கணுமா? கூட நானும் போடுறேன். Catch. 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 என்ன அறிவு? எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க. நாய் கணக்க மறந்துட போதுறா.